விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. ஆபிரிக்க கண்டத்தினுடைய பல நாடுகளில் வறட்சி காரணமாக மக்கள் உணவுகளை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். தங்களுடைய நாட்டு மக்களுக்கு போதிய அளவான உணவினை வழங்க முடியாது பல நாடுகளின் அரசாங்கங்கள் திண்டாடி வருகின்றன. அண்மையில் ஆபிரிக்க நாடான நமீபியா 83 காட்டு யானைகளை கொன்று அதன் இறைச்சியை வறட்சியினால் பாதிக்கப்பட்ட தங்களுடைய நாட்டு மக்களுக்கு விநியோகம் செய்தது. இந்த நிலையில் ஜிம்பாப்வே நாட்டிலும் காட்டு யானைகளை கொல்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஜிம்பாப்வேயில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக யானைகளை கொன்று அதன் இறைச்சியை மக்களுக்கு உணவாக வழங்க அந்த நாட்டு அரசு திட்டமிட்டிருக்கின்றது. எல்னினோ காலநிலை காரணமாக ஆபிரிக்க நாடுகளில் இந்த ஆண்டு மிக கடுமையான வறட்சி ஏற்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் கடந்த 4 தசாப்தங்களில் இல்லாத மோசமான வறட்சி இது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். வறட்சியின் காரணமாக நமீபியா, ஜாம்பியா, ஜிம்பாப்வே மற்றும் மலாவி உள்ளிட்ட நாடுகளில் சில மாதங்களுக்கு முன்பு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. கடுமையான வறட்சியினால் பசி கொடுமையை மக்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள். வறட்சியின் காரணமாக 68 மில்லியன் மக்கள் பாதிப்புகளை சந்தித்திருக்கின்ற நிலையில் ஆபிரிக்க பிராந்தியத்தின் பெரும் பகுதியில் உணவு பற்றாக்குறை நிலவி வருகின்றது. இத்தகைய சூழலில் வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு யானைகளை கொன்று உணவளிப்பதற்கு ஜிம்பாப்வே நாட்டினுடைய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. இதன் அடிப்படையில் 200 காட்டு யானைகளை கொல்ல திட்டமிடப்பட்டிருப்பதாக ஜிம்பாப்வே அரசினுடைய வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு 50 யானைகள் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது 200 காட்டு யானைகளை கொல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஜிம்பாப்வேயின் அண்டைய நாடான நமீபியா கடந்த மாதம் 83 யானைகளை கொன்று அதன் இறைச்சியை வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகம் செய்திருந்ததை இங்கே ஞாபகப்படுத்தலாம். வனவிலங்கு வேட்டை என்பது வறட்சியை மையப்படுத்தி மட்டும் கிடையாது என்று ஜிம்பாப்வே அரசு கூறியிருக்கின்ற அதே நிலையில் ஏனைய காரணங்களையும் தெரிவித்திருக்கிறது. ஜிம்பாப்வே, ஜாம்பியா, போட்ஸ்வானா, அங்கோலா மற்றும் நமீபியா ஆகிய 5 நாடுகளில் பரவியுள்ள காடுகளில் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட யானைகள் வாழ்வதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுதான் உலகளவில் மிகப்பெரிய யானை மக்கள் தொகை வசிக்கும் இடமாகும். 55,000 யானைகளை மட்டுமே தாங்கக்கூடிய பூங்கா ஒன்றில் 84,000 யானைகள் காணப்படுகின்றன. இதனால் நெரிசல் போன்ற வேறு பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் கடுமையான வறட்சி நிலவி வரும் போது அதனை சமாளிக்க இயற்கை வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றன. எனவே மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகரிக்கும் அச்சமும் காணப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜிம்பாப்வேயில் யானைகள் தாக்கியதில் 50 பேர் உயிரிழந்ததாகவும் அந்த நாட்டினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான காரணங்களினால் அரசு வேட்டையாடும் நடவடிக்கையை எடுக்க முன்வந்திருக்கின்றது.